வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். இப்ப நீங்க தேவைக்கான ஓட் பெர்சன்டேஜா எவ்வளவு பாக்குறீங்க? 8ல இருந்து 10 வருங்க. 8ல இருந்து 10 வரும். நான் ஏன் சில பேர் கூட 12, 15 தான் சொல்லி சொல்றாங்க. எலெக்ஷன்ஸ் க்ளோஸரா ஆக ஆக இது குறையும். அவங்க சொல்ற கணக்கு குறையும். ஏன் குறையும்னா கேண்டிடேட்ஸ் யாருன்னு மக்கள் பார்ப்பாங்க. ஓகே, எந்தெந்த ஊர்ல இப்ப சொல்றேன் இல்லையா, எல்லா மாவட்ட செயலாளர்கள் மேலே அப்ப எல்லா ஊருக்கும் போகும்போது மாவட்ட குறித்து பேசுறேன். ஏங்க மோசங்க விஜய் தாங்க ஒரே பெட்டரான ஆளு இவங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலி விஜய் எவ்வளவு மோசம்னு ஒரு நாள் அவங்களுக்கு தெரியும். ஆனா விஜய் இங்க நிக்க போறது இல்லை. இப்ப நான் மதுரையில பேசிட்டு வரேன்னா, மதுரையில விஜய் சொல்ற மாதிரி திருப்பரங்குன்றம், திருமங்கலம், மேலூர் விஜய், திருமங்கலம் விஜய் நிக்க போறது கிடையாது. விஜய் நிக்க முடியாது எல்லா தொகுதிகளிலும். அப்போ அந்தந்த ஊர்ல இப்ப மதுரையில விஜய் கல்யாணி நிக்கிறாரு, இங்க புதுக்கோட்டையில வேற ஒருத்தர் நிக்கிறாரு, திருப்பத்தூர் வேற ஒருத்தர் நிக்கிறாருன்னா அவர் யாருப்பா? அவனே திருட்டு பையன் தான், இந்த கட்சியில இருக்கலாம் திருட்டு பசங்க தான் ஒரு கருத்து இருக்கு. அப்ப அவங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்னு ஒரு கருத்து இருக்கு. அப்போ க்ளோஸரா போக போக என்ன நடக்குங்கிறது ஒண்ணு. விஜய் சொல்றாரு இல்லையா, எனக்காக எல்லாரும் நிப்பாங்க, எனக்காக நீங்க நில்லுங்கன்னு சொல்லி சொல்றாரு இல்லையா, அந்த நிக்கிற விஷயம் எல்லாம் ஒருவேளை இந்த தாவேக நபர் ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய நபராக இருந்தால் திமுக அதிமுக ஒரு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இது நடக்கும். மாவட்ட செயலரா நீ இதனால செலவு பண்ண, நீ ஏற்கனவே ஊரா போய் செலவு பண்ணிட்டு இருக்க, நான் உனக்கு செலவுகளை பாத்துக்கிறேன், கவலைப்படாத, ஒரு கோடி 2 கோடி வாங்கிக்கன்னு அந்த பர்ச்சேசிங் வேலைகள் நடக்கும். அதுலயும் ஓட்டு சரியும். மூணாவதாக விஜய் கிட்ட எலெக்ஷன் பூத்துல உட்கார அளவுக்கு ஆட்கள் கிடையாது. எலெக்ஷன் பூத்துல உட்காரவே மாட்டாங்க. சும்மா 4-5 போட்டோ மட்டும் போட்டுருவாங்க. போய் இப்ப நிக்கிற மாதிரி போட்டோ போடுவாங்களே தவிர பூத்துல ஆட்கள் கிடையாது. பூத்துல ஆட்கள் இல்லாம நீங்க பிரச்சாரத்திற்கு தெரு தெருவாக, வீதி வீதியாக, வீடு வீடாக இதுல வசனம் பேசலாமே தவிர வீடு வீடா போறது கூட விஜய்கிட்ட ஆட்கள் கிடையாது. அப்ப அது இல்லாத போது அவங்க பூத்லயே உட்காராத போது அந்த ஓட் கன்வர்ஷன் நடக்குமானா ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் தனிப்பட்ட முறையில போய் பிரச்சாரம் பண்ணுவாரு, அந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றீங்களா? நான் எனக்கு முன்னாடி என்ன கேட்டீங்கன்னா, 234 தொகுதி போகாட்டியும் அட்லீஸ்ட் மாவட்ட கணக்குக்கு போவாருன்னு நான் நினைச்சேன். அட்லீஸ்ட் ஒரு வருவாய் மாவட்டம் இல்ல மாவட்டம் 37 மாவட்டங்களில் 37 செஷன்ஸ் மாதிரியாவது வச்சு விஜய் ஒரு ஓப்பன் பிளேஸ்ல பேச நினைச்சேன். ஆனா விஜய் இப்ப வந்து நான் ஏன் வரணும்னு ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது எனக்கு உண்மையிலே பயமா இருக்கு. ஒரு 4-5 பாயிண்ட் பத்தாதான்? சென்னை ஒரு பாயிண்ட், திருச்சி ஒரு பாயிண்ட், கோயம்புத்தூர் ஒரு பாயிண்ட், மதுரை ஒரு பாயிண்ட், திருநெல்வேலி ஒரு பாயிண்ட், 5 பாயிண்ட் கவர் பண்ணிருக்கேன். இந்த 5 இடத்துல ஒட்டுமொத்தமா ஆட்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது நடக்கும். இல்ல கண்டிப்பா வேணும்னா பனையூர் கிளம்பி வர சொல்லுங்க, இந்த பிரச்சாரத்தை வாங்கிட்டு போக சொல்லுங்க நடக்கும். இது 2 தான் நடக்கும் எனக்கு தோணுது. விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு, ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து விஜய் எலெக்ஷன்ல நிக்க மாட்டாரு, நாங்க இன்னும் உறுதியா நம்புறேன். ஏன்னா அவர் எல்லா இடங்களுக்கும் போகணும், அவர் தான் ஒரே ஒற்றை முகமாக இருப்பார். ஆனா அதில் கூட விஜய் வந்து இல்ல எல்லா இடங்களும் எங்க போகணும், நம்ம ஏன் போகணும், மதுரைன்னு பண்ணா மதுரை ஃபுல்லா வந்துடாதா, ஏன் மதுரையில போய் நீங்க திருப்பரங்குன்றம் சொல்லுங்க, திருமங்கலம் சொல்லி சொல்லாதீங்க அப்படின்னு விஜய் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்லுவாரு, எல்லாம் எங்க போனா கூட்டம் வந்து இல்ல முதல் இடத்துல போது ஒரு கூட்டம் வருது, ஏதோ பயங்கர தள்ளுமுள்ளு நடக்குது, விஜய் அதே போதுமான ஒன்று. கரூர்ல வந்து பிறகு எப்படி இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் தப்பிச்சாரோ, தேர்தலில் தப்பிச்சாரோ, அதே மாதிரி தப்பிக்கிறதுக்கான வழியா கூட இருக்கும். நான் வீட்டுல இருந்தே நான் டெய்லி வீடியோ போடுறேன், வேணா சர்க்கார் மாதிரி வீடியோ போட்டுறேன், வீடியோ போட்டா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களா அப்படின்னு கூட விஜய் கேட்கலாமா எனக்கு தோணுது. இந்த 234 விஜய் போறதுக்கான சாத்தியங்கள் எனக்கு தெரியல. கமலையும் பார்ட் டைம் பொலிட்டீஷியன் சொல்லி கடுமையா விமர்சனம் இருந்துச்சு அவர் வரும்போது. ஆனா அவர் எலெக்ஷன் டைம்ல எல்லா தொகுதிக்கும் போய் ஓப்பன் வேன்ல வந்து பிரச்சாரம் பண்ணாரு, ஒரு இம்பாக்ட் கொடுத்தாரு. ஓரளவுக்கு அவரோட பிரச்சாரத்துக்கு ஒரு வேல்யூ இருந்தது. அந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஆக்ஷனை விஜய்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதா? இல்லங்க, எனக்கு தெரிஞ்ச தொகுதியா போவாருன்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. நீங்க வந்து எலெக்ஷன் என்ன அறிவித்த பிறகு ஒரு 34 நாட்கள் இருக்குமா, 34 35 நாட்கள் இருக்குல்ல. இப்ப தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, நீங்க ஒவ்வொரு தலைவர் இப்போ திமுகனா ஒரு பக்கம் ஸ்டாலின் போவாரு, ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் போவாரு. நீங்க சில இடங்கள்ல 5-6 பேரை ஏத்துவாங்க, சில நேரம் தொகுதியாக போவாங்க. ஆனா மேக்ஸிமம் கவர் பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் கவர் பண்ணுவாங்க. பட் விஜய் அந்த மாதிரி கவர் பண்ணக்கூடிய நபராக எனக்கு தெரியல. ஏன்னா அவர் இருக்கின்றனா இதே மாதிரி வண்டி எடுத்துட்டு போறான்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அதுவே எப்படி சிக்கலாகுங்கிறது தெரியல. இவர் வந்து இல்ல அந்த பாயிண்ட்டுக்கு தான் போடணும், அந்த பாயிண்ட்டுக்கு சரியான நேரத்துக்கு வரணும், அந்த பாயிண்ட் உடனடியாக பேசணும். ஏன்னா எலெக்ஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் போது அந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசையோ இல்ல மத்திய அரசையோ நீங்க குறை சொல்ல முடியாது. எலெக்ஷன் நீ குறை சொல்ற மாதிரி இருக்கும். நீ கொடுத்த நேரத்துல கரெக்டா அதை பயன்படுத்திக்கணும், ஒவ்வொரு இடத்துக்கும் போகணும், வேட்பாளர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் சரியாக விஜய் கட்சி தாவேக செய்வார்களாங்கிறது பெரிய டவுட் தான். அதனால ரொம்ப லிமிட்டடான பிரச்சாரத்தை வச்சுக்கிட்டா போதும். நம்ம ஏன்னா தொலைக்காட்சிகள் இருக்கிறாங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து அவருக்கு ஃபுல் கவரேஜ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. சார் உங்களுக்கு எப்படிதான் சேனல்ல வந்துடும் சார், அதை பாத்துக்கலாம், அதை வச்சு விவாதங்கள் ஓடும், அதை வச்சு கருத்துக்கள் ஓடும் சார், அதை பாத்துக்கலாம் சார். எல்லா இடங்களுக்கும் போவேனா, முக்கியமான இடங்கள்ல முக்கியமான சில தேர்தல் அறிக்கையை வாசிச்சு விடுங்க. சில இடங்கள்ல வந்து என்னென்ன மக்கள் பிரச்சனைகள் இருக்குன்னு வாசிங்க, திமுக செய்ய தவறிய விஷயங்கள்னு வாசிங்க, பாஜக செய்ய தவறிய விஷயங்கள் வாசிங்க. இப்படிதான் இந்த பிரச்சாரத்தை கொண்டு போல நடப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு, விஜய் பல நேரங்கள் இப்போ நீங்க ஏற்கனவே இவருடைய பிரச்சாரத்தின் பொழுது ஏற்கனவே வந்து இந்த சுற்றுப்பயணம் எல்லாம் போகும் பொழுது மாவட்ட செயலர் பக்கத்துல நிக்க வச்சது இல்ல. இன்னைக்கு ஒரு வேட்பாளர் யாரு எவருன்னே தெரியாது, அவரை கொண்டு போய் நிப்பாட்ட மாட்டா எனக்கு டவுட்டா தான் இருக்கு. நீங்க வந்து ஏன்னா அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஆகணும். அந்த இடத்துல வந்து விஜய் மாஸ்க் போட்டுட்டு நில்லுப்பான்னு சொல்ல முடியாது. அவர் யாருன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். நீங்க வந்து கேட்டு இவர் செஞ்சிருக்காரு, இவரை பத்தி இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க மானியத்தை எல்லாம் போட்டுதான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்.
அதுக்கு மறுபடியும் விஜய் தெரிஞ்சவர்னு விளம்பரம் பண்ணணும். ஆமா விளம்பரம் பண்ணணும். விஜய் அதெல்லாம் உட்காந்து படிச்சு என்னையா நீங்க 234 பேரை உட்காந்து டேட்டா கொடுத்து மனப்பாடம் பண்ண எப்படியா மனப்பாடம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல நேரங்கள்ல நிறைய காமெடிகள் இருக்கும். பேர் சம்பந்தம் எல்லாம் பேசுவாரு. இல்ல தொகுதி வந்து இந்த படத்துல வரலையே இது ஒரு தொகுதியே கிடையாது பக்கத்து தொகுதியா அப்படிங்கிற மாதிரி, இது மதுரை வாயிலா அம்பத்தூரா அப்படின்னு தெரியாம அந்த மாதிரி சில காமெடிகள் எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் இந்த பிரச்சாரம் இருக்கும். நான் சொல்ல ஒரு பாயிண்ட் என்ன, ரொம்ப க்ளோஸரா போகும்போது எலெக்ஷன்ஸோட க்ளோஸரா போகும்போது இன்னைக்கு எலெக்ஷன் ரொம்ப மைக்ரோ போயிடுச்சு. பூத்துல என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் விஜய்க்கு தெரியவே தெரியாது. அந்த கட்சியில இருக்க யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும் பொழுது நீங்க எதிர்பார்க்கிற அந்த 12, 13 கூட என்ன பொறுத்தையும் 8ல இருந்து 10 மாறிடும் நான் நினைக்கிறேன். என்னோட கேண்டிடேட்ஸோட செலக்ஷன், விஜயோடைய பிரச்சாரம் என்னவாக இருக்க போகின்றது, அந்த நேரத்தில் திமுக அதிமுக என்ன செய்ய போறாங்க, அவங்களோட தேர்தல் அறிக்கை எவ்வளவு வலுவாக இருக்க போகின்றது, கடைசி நேர பண பட்டுவாடா, இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி நான் சொல்றேன். ஏன்னா டபுள் டிஜிட் போறதே ரொம்ப கஷ்டமான டாஸ்க் தான் சொல்றேன். கஷ்டம் தாங்க. ஏன்னா ஏன் நான் சொல்றேங்க, ரொம்ப க்ளோஸரா போகும்போது மக்கள் எப்படிதான் யோசிப்பாங்க. இப்ப நான்லாம் எலெக்ஷன் நிற்கும் போது நான் சொல்றேன், நான் வந்து லோக்சபா கட்சி நான் எலெக்ஷன் நின்று 52 2011 நின்று எனக்கு கண்டிப்பா ஓட்டு போடுன்னு ஒருத்தர் உள்ள போனாரு. போயிட்டு தான் போன் பண்ணாரு, தம்பி நான் மன்னிச்சிருப்பாரு. என்ன சார்னு தம்பி உள்ள போனாரு, எனக்கு சூரியன் ரெட்டலை தவிர வேற எந்த கட்சியும் தெரியல பண்ணாரு. அது பிராக்டிக்கல், எல்லாருக்குமே அதுதான் பிரச்சனை. அவங்களோட கணக்கு என்ன கேட்டீங்கன்னா, யார் ஜெயிப்பா, இவர் சூரியன் ஜெயிக்குமா ரெட்டலை ஜெயிக்குமா, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடும், அவ்வளவுதான் கான்செப்ட். ரொம்ப க்ளோஸரா போகும்பொழுது நீங்க இன்னைக்கு என்னதான் கருத்து கணிப்புகள், விஜய்க்காக பொய்யான கருத்து கணிப்பு, அவரே சொல்ற மாதிரி விஜய்க்காக பொய்யான கருத்து திணிப்பாளர்கள் அவங்க எல்லாம் இருந்தால் கூட எலெக்ஷன்ஸ் போக ரொம்ப க்ளோஸாக நடக்கிற விவாதங்களை கூட தாவே கூட பங்களிப்பு எல்லாம் எவ்வளவு தூரம் இருக்கும். ஒரு 3 கான்ஸ்டன்ட் எல்லாம் வச்சுக்குவாங்க. பட் ஆனா விஜயோட வாக்கு வங்கி 10% மக்கள் எப்படி யோசிப்பாங்க, ஏன் தோக்க போறான் அவனுக்கு எதியா ஓட்டு போடுறேன், ஜெயிக்கிறோட ஓட்டு போடலாம். நம்ம வந்து எதர் திமுக இல்ல அதிமுக இது 2 தான் ஜெயிக்க போகுது. விஜய்க்கு போடுற ஓட்டு வேஸ்டா போற ஓட்டு அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவு. சீமான் போன்றவங்க ஏன் வந்து படிப்படியா வர்றாரு, ஏன் அவரால் அதிகமான வாக்கு வாங்க முடியலன்னா அவர் ஜெயிக்க மாட்டாருங்க, அவர் ஏன் ஓட்டு போடுறீங்க அப்படிங்கிற அவருக்கு சில நேரங்கள் பிடிச்சிருக்கும். நல்லா பேசுறாருப்பா, அவர் வந்து நல்லா செய்வான்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா இது ஜெயிக்காத கட்சி. ஜெயிக்கிற குதிரையில தான் மக்கள் பந்தயம் கட்டுவாங்க. இந்த 2 குதிரை தான் ஜெயிக்கிற குதிரையில ஏதாவது ஒரு குதிரையாக இருக்கும். விஜய் ஓடாத குதிரையாக நின்று மண் குதிரை தான் அது. அந்த மண் குதிரையை நம்பியெல்லாம் மக்கள் வாக்களிக்க ரொம்ப க்ளோஸரா போகும்போது, ஆனாலும் அதை தாண்டி ஆச்சரியக்குறிகளாகவும் கேள்விக்குறிகளாகவும் இருப்பவர்கள் வாக்களிப்பார்கள். அவர்கள் வந்து நான் அந்த பெர்சன்டேஜ் நான் கணக்கு பண்றது 8ல இருந்து 10, அதை தாண்டி வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அதை விஜய் உடைக்க பாக்குறாரு. அதனாலதான் ஏதோ டிவிகே டிஎம்கே அதனாலதான் 2 2 கான்டெஸ்ட், ஒன்னு அவங்க ஜெயிப்பாங்க இல்ல நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்த பார்த்தார். அது வெறும் வார்த்தைகளை மட்டும் தான் இருந்ததே தவிர அது கட்டமைப்பு ரீதியாகவோ இல்ல செயல்பாடு ரீதியாகவோ அது வரவே இல்லை. அது வராத போது ஆட்டோமேட்டிக்கா இந்த களம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் திமுக எகென்ஸ்ட் அதிமுக தான். அந்த களத்துல இருக்கிற அந்த 2 பிளேயர்ஸ் தான் மக்கள் ரொம்ப கீனா வாட்ச் பண்ணுவாங்களே தவிர, தவைக்காவுக்கு டைம் இருக்கு, காலம் இருக்கு, விஜய்க்கு 50 வயசு தானே ஆகுது, இன்னொரு 10 வருஷம் ஆகட்டும் 5 வருஷம் ஆகட்டும் அப்படி கூட மக்கள் ஒதுக்கி தள்ளிட்டு போயிடுவாங்க. அது நடக்கும். ஓகே, க்ளோஸ் டு எலெக்ஷன்ல வந்து பீப்புள் வந்து டிஎம்கே ஏடிஎம்கேங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்கன்னு சொல்றீங்க. நிச்சயமா தாங்க நடக்கும். நீ க்ளோஸ் எலெக்ஷன்ல இப்பயே பாருங்களேன், நீங்க இன்னைக்கு விஜய் வரும்போது மட்டும் தான் பேசு பொருள். விஜய் என்னப்பா, விஜய் 30 நாளைக்கு ஒரு வாட்டி வருவார், 47 நாளைக்கு ஒரு வாட்டி வருவார், இது நீ வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. வீட்டுல தான் ஒரு விஜய் இருக்காங்கல்ல, அந்த விஜயை நீங்க பாத்துக்கங்க, எதுக்கு நீங்க என்ன கேக்குறீங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டார். அப்படி இருக்கும்போது விஜய் நீ அடுத்து எப்போ வருவார், என்னமோ வேலூர்ல கூட்டம் போட போறேன்னு சொல்லி ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. தெரியல அது நடக்குமா நடக்காதுன்னு தெரியல. சரி வேலூர் முடியுது, ஓகே, வேலூருக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் தேதி அறிவிச்சிருவாங்க, அதுல விஜய் வருவார். அப்படிதான் இருக்கு. மக்களுக்கு வந்துங்க நீங்க போய் பேசணும், மக்களை பார்க்கணும். எதுக்காக ஒண்ணும் இல்ல, நான் விஜய்ட்டு இருந்தே வர்றேனே, சனிக்கிழமை விஜய் வரணும்னு ஏன் வந்து புஷ் பண்ணாங்க எல்லாரும், நீ போனீங்கன்னா உனக்கு வாக்கு வரும், இல்லாட்டி வீட்டுக்குள்ளே உட்காந்து எவ்வளவு நாள் இப்படியே உட்காந்துட்டு இருப்ப, அது நிக்காராது அப்படின்னு சொல்ல பிறகு அவர் தள்ளி தான் கொண்டு வந்தாங்க. அது கரூரோட அது முடிஞ்சு போச்சு. மறுபடியும் நீங்க ஓட்டு கேட்க நீங்க களத்திற்கே போகல அப்படின்னா, களத்திற்கே வராத ஒருத்தரை பத்தி நம்ம ஏன் கவலைப்படுறோம், மக்களும் கவலைப்பட மாட்டாங்க. அந்த நெரேட்டிவே இப்படிதான் போயிடும். இப்ப எடப்பாடி பழனிசாமி ஏன் விஜய் அடிக்கிறாரு, இவ்வளவு நாள் அடிக்காத எடப்பாடி பழனிசாமி ஏன் விஜய் அடிக்கிறாரு, நீ ஒரு ஆளே இல்ல, நீ வந்து டிஎம்கே நரேட்டிவ் செட் பண்ற, இந்த நரேட்டிவ் நீ இல்லவே இல்ல நான் ப்ரூவ் பண்றேன் பாரு அப்படிங்கறத அவர் அடிச்சு தள்ளி விடுறாரு. அப்ப இந்த களம் என்பது திமுக அதிமுக ஆனாதான் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சரி, ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, அந்த போட்டி தான் அவங்களும் விரும்புறாங்க. அதுதான் அதை நோக்கிதான் மக்களும் நகர்வாங்க. ஏன்னா விஜய் வேலை செய்வதற்கு தயாராக இல்லை. விஜய் உண்மையிலே வாக்களிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட உண்மையாகவும் விசுவாசமும் விஜய் இல்லவே இல்லை. பொதுவாக அரசியல் கட்சிகள் வந்து அவங்களோட ஆண்டு விழாவை பிரம்மாண்டமான மாநாடு பொதுக்கூட்டம் மாதிரி ஏற்பாடு பண்ணுவாங்க. அவங்க செஞ்ச சாதனைகள் இல்லை எது இலக்கோ அதை பற்றி பெருசாக பேசுவாங்க. அதுவும் குறிப்பாக எலெக்ஷன் டைம்னா அந்த எலெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஆண்டு விழாவை நான் ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. ஆனால் இவங்க அப்படியே ரிவர்ஸில் ரொம்ப சின்ன ஈவெண்ட்டாக, அதுவும் நிர்வாகிகள் யாருக்கும் பேசக்கூட அனுமதி கொடுக்கல, வெறும் விஜயும் புஷி ஆனந்த் மட்டும்தான் பேசினாங்கன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியான டாக்டிக்ஸ் இல்லை என்ன மாதிரியான ஒரு பிஹேவியராக இதை பார்க்க முடியும்? நீங்க ஏங்க இது மறுபடியும் அரசியல் கட்சி நீங்க நினைக்கிறீங்க? இது ஹியூமர் கிளப்புங்க. இன்னைக்கு நடந்த ஹியூமர் கிளப் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டுக்கு எல்லாரும் சிரிக்க வைக்கணுங்கிற மட்டும் தான் அஜெண்டா. அது ஏன்னா ஃபர்ஸ்டே என்ன சொன்னாங்கன்னா,
விஜய் பேச மாட்டார், பேச மாட்டார் ஒரு குழப்பம் வந்துச்சு. ட்விட்டர்லயே பாருங்க ரொம்ப அமைதியா இருந்தாங்க. அண்ணன் இன்னைக்கு ஃபயர் சம்பவம் இருக்கு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரல. ஏன்னா அவங்களுக்கே ஒரு குழப்பம். விஜய் பேசுவாரா பேச மாட்டாரா, இவனை நம்பி நம்ம எழுதி சம்பவம் இருக்குன்னு சொல்லிட்டு எதுவும் பேசாம போயிட்டாரா பிரச்சனைன்னு சொல்றதா பேசாம அமைதியா இருந்தாங்க. அவங்க இன்னைக்கு முடிவடைந்து கேட்டீங்கன்னா ஏற்கனவே நமக்கு முட்டு கொடுக்குற ஆட்கள் எல்லாத்தையும் மேடையில உட்கார வச்சு அவங்கள பேச வைக்கலாம், அதே பெருசா ஃபயரா போயிடும் அப்படின்னு நினைச்சாங்க. அதற்கு பிறகு விஜய் எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிற ரோல் மட்டும் அவருக்கு இன்னைக்கு கொடுத்துரும், அவருக்கு இன்னைக்கு ஒரு காமெடி ரோல் கொடுத்துரும் சொல்லி காமெடி ரோல் கொடுத்துட்டாங்க. அவங்க நீங்க இது ரொம்ப சீரியஸான கட்சியா முதல்ல யோசிக்காது தமிழக வெற்றி கழகம். ஏன்னா அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணலாம் 40%, 32%, 42% அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு சீரியஸ் கண்டெண்டர் தமிழக வெற்றி கழகம் கிடையாது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். அடுத்த தேர்தல்களை எனக்கு தெரிஞ்சு விஜய் மேபி எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் திருந்துவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்காவது ஏன்னா ஜான் இங்க வாடா, ஆதவ இங்க வாடா, என்னடா கதை விட்டுட்டு இருந்தீங்க என்கிட்ட அப்படின்னு அன்னைக்காவது சொல்லுவாரா? இல்ல அன்னைக்கு இவங்க போய் சார் நீங்க தான் மோடி சார்னு சொன்னீங்கல்ல சார், அதனால இவிஎம்ல அவர் வந்து இது வச்சுட்டார் சார், பாம்பு வச்சுட்டார் சொல்லி கதை விடுவாங்க எனக்கு தெரியும். அது கூட நம்மளால நம்பாரு விஜய். அப்படிதான் நடக்குமா எலெக்ஷன் தான் பாருங்க அப்படின்னு அதுக்கு ஒரு அறிக்கை வேணா கொடுத்து விட்டுருவோம் சார், இவிஎம் நம்ம குறை சொல்லி அறிக்கை கொடுத்துட்டோம் நம்மளால நடக்கும். அந்த மாதிரிதான் ஒரு ஆட்சி தான் அவரு. அதனால மேபி எலெக்ஷன் முடிந்த பிறகு விஜய் கொஞ்சம் யோசிக்கலாம், திருந்தலாம். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இது நம்மளை திருத்து தானே பார்த்தாங்க, நம்ம தானே தற்கொலையா வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத விஜய் அன்னைக்கு யோசிக்கலாம். பட் அன்னைக்கு வரைக்கும் விஜய் எனக்கு ஏன்னா இன்னைக்கு இந்த புகழுரைகள் தன்னை சுத்தி இருக்கிற ஆட்கள்லாம் வச்சுக்கிட்ட 23ஆம் புலிகேசி மாதிரி வாழணும்னு நினைக்கிறாருன்னா விஜய்க்கு எந்த புரிதலும் இல்லை அப்படிதான் நான் பார்க்கின்றேன். இந்த தேர்தலில் அவர் பெரிய ரோலே கிடையாது. அதனால இந்த கட்சியோட 3ஆம் ஆண்டு விழா இது ரொம்ப சீரியஸான ஒரு பார்ட்டி அப்படிலாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் வந்து இன்னைக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. சார் 3ஆம் ஆண்டு தான் தயவுசெய்து வாங்க சார், ஒரு வழி இல்லை சார், தயவுசெய்து வாங்க சார், கெஞ்சிதான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அது மனப்பாடம் பண்றது முன்னாடி மனப்பாடம் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவ்வளவு. நிர்வாகிகள் யாரும் செங்கோட்டையனுக்கோ ஆதவுக்கோ நிர்மல்குமாருக்கோ பேச அனுமதி கொடுக்கல, இல்ல அந்த மாதிரி பிளான் பண்ணல, எதுவும் லூஸ்டா கூட்டுறாங்கன்னு நினைக்கிறாங்களா, இல்ல எப்படி, என்ன ரீசன்? அதாங்க இன்னைக்கு ரொம்ப சீரியஸ் டாக்கே கிடையாதுங்க. இன்னைக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜாலியான ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் நம்ம ஜாலியா கொண்டு போயிடலாம். நம்ம ஏன் ரொம்ப சீரியஸா மறுபடியும் ஜாலி செஷனா இத பிளான் பண்ணிட்டாங்களா? ஜாலியான செஷன். அதனால சொல்றேன் நீ எல்லாம் ஃபன் பண்ணிட்டு நம்ம ஜாலியா இருப்போம், நம்ம மியூசிக் போடுவோம், பார்ட்டி பண்ணுவோம், நம்ம வந்து சாப்பிடுவோம், ஜாலியா இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செஷன். அதனால சொல்றேன் நீங்க ஒரு அரசியல் கட்சி ஒரு ஆண்டு விழாவை எப்படி கொண்டாடும் நம்ம தமிழ்நாடு பார்த்திருக்கு. நான் சொல்றேன் மக்கள் நீதி மையம் முதற்கொண்டு மக்கள் நீதி மையத்துல எவ்வளவு சீரியஸா அவங்க பேசியிருக்காங்க, வர நிர்வாகிகள் எவ்வளவு பேசிருக்காங்க நான் கண் கூட பார்த்திருக்கேன். இதெல்லாம் நடந்திருக்கு. எல்லா அரசியல் கட்சியும் தன்னோட ஆண்டு விழாக்களை எவ்வளவு பிரம்மாண்டமா கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு தெரியும். பட் இன்னைக்கு அவங்க பணையுள்ளே முடிச்சு இன்னொரு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, யார் காசு செலவழிக்கிறது? ஒரிஜினல் போய் ஒரு பெரிய மீட்டிங்கா போடலாமா? காசு கொடுக்க முடியாது. நீ சும்மா ஏதாவது வளரிட்டு போ, அதுக்கு நான் என்னையும் வளர விட மாட்டேங்கிறீங்க, நீங்களும் வளர மாட்டேங்கிறீங்க, அப்ப நான் என்னதான் பண்றேன்னு அவருக்கு வச்சுட்டு இருப்பாரு. அதனால பணையூர்ல சிம்பிளா வச்சு முடிச்சு விட்டுருவோம். பணையூர்ல வரவங்க மட்டும் சாப்பாடு போடுவோம், ரொம்ப குறிப்பிட்ட நிர்வாகிகளை மட்டும் கூப்பிடுவோம், இதை கூப்பிட்டு இன்னைக்கு வந்து இந்த யூடியூப் இன்ஃபுளுசர் வச்சு இந்த ஈவெண்ட்டை முடிச்சிருவோம் அப்படின்னு அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் இன்னைக்கு முடிஞ்சது. ஆண்டு விழா இது வந்து ஒரு அரசியல் கட்சியின் ஆண்டு விழா அல்ல. அது என்டிடிவில அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா நான் கிங் மேக்கர்ல நான் கிங் ஆக போறேன் அப்படிங்கறது தயவுசெய்து எனக்கு உண்மையிலேயே எனக்கு வந்து டைம்ஸ் நீ பேர் சொன்னதால சொல்றேன், டைம்ஸ் நோ, ரிபப்ளிக், நியூஸ் 9 எவ்வளவு சான்ஸ்லாம் நான் பேசியிருக்கேன். பட் நம்ம எப்பயுமே எனக்கு கேட்டீங்கன்னா இவங்க எல்லாருமே சங்கீதனமா தான் இருக்கானுங்க அப்படின்னு ஒரு பார்வை நமக்கு இருக்கும். என்டிடிவி ஓரளவுக்கு நியூட்ரலான ஒரு மீடியா அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அதாவது அதானி வாங்குற முன்னாடி வரைக்கும் பிரணாய் இருக்கும் போது அப்படிலாம் இருக்கு. ரொம்ப மதிப்பான நான் வந்து மதிக்கக்கூடிய உண்மையிலே ஒரு இங்கிலீஷ் சேனல்ல பார்க்கணும்னு நினைச்சேன்னா நான் வந்து என்டிடிவி மட்டும் தான் பார்ப்பேன். வேற சேனல் இந்த எலெக்ஷன் டைம்ல கூட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் வந்து டைம்ஸ் நவ்லயோ இல்ல வந்து ரிபப்ளிக்லயோ பார்க்க மாட்டேன். இதுல தான் பார்ப்பேன். கொஞ்சம் ஃபாஸ்டரா வெவ்வேறு ஸ்டேட் ரிசல்ட்ஸ் வரணும்னு பார்க்கணும். ஆனா நீங்க வந்து இவ்வளவு சீனியர் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு காமெடியா அவரை வச்சு அவர் பண்ணிருக்காங்க. இல்ல விஜய் வந்து இவங்களை வந்து மதிக்கவே இல்லை. இவங்க எப்படி ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஒரு ஆச்சரியக்குரிய பேட்டி எடுத்தோம், அந்த பேட்டியில இவர் இப்படிலாம் சொன்னாரு, அப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாருன்னு நீங்க எதுக்காக பண்றாங்க? இவங்க யூடியூபர்ஸா? வியூஸ் நிறைய போகும் சார் விஜய் வச்சு ஒரு ஸ்டோரி பண்ண அப்படிங்கிற அளவுல அவ்வளவு கேவலமா போயிட்டாங்களா இந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாம்? ஜேர்னலிஸ்டமே அவ்வளவு குப்பையா மாறிடுச்சா? ஒரு பக்கம் கான்க்ளேவ் நடத்துறீங்க, சிஎம் கூப்பிடுறீங்க, எதிர்கட்சி தலைவரை கூப்பிடுறீங்க, எல்லா கட்சியும் வந்து முக்கியமான இல்லங்க. நான் என்ன சொல்றேன், அடுத்த தடவை என்டிடிவி கான்க்ளேவ் கொடுத்தா அது யாரு முதலமைச்சர் இருந்தாலும் பரவாயில்ல, எடப்பாடி இருக்காரு சரி, முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு சரி, யார் போக கூடாது, வாடா வீட்டுக்கு வாட கிளம்பின்னு சொல்லணும். வா வீட்டுக்கு வா, நானும் ஜாலியா பேசுறேன், வா என்ன எடிட் பண்ணி போடு. இன்னொன்னு நீங்க நான் சத்தியமா சொல்றேன், இந்த இவங்க பேசுறாரு சொல்லி சொல்றாங்களா, விஜய் பேசியே இருக்க மாட்டார். விஜய் ஜான் முகத்தை பார்த்திருப்பார். என்ன ஜான் இதுக்கு பதில் சொல்லணும் சார், ஓகே இதான் சொல்லணுமா? என்னைக்காவது ஒரு நாள் உண்மையிலே இந்த உள்ள போன 4 ஜேர்னலிஸ்டுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அவங்க என்னைக்காவது உடப்பாங்க. விஜய் எவ்வளவு பெரிய ஆச்சரியக்குரிய உடப்பாங்க. என்னைக்காவது நடக்கும், நடக்காமல போக அது வந்து அரசியல் இதெல்லாம் நடக்காம போறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது, உடப்பாங்க. அவளை மாறி ஒரு முட்டாளை நான் பார்த்ததே இல்லைங்கன்னு சொல்லி பேசுவாங்க. இன்னைக்கு ஒரு வழி இல்லை, ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு, உள்ளே சொல்லியிருப்பார் ஜான், நீங்க வந்து வெளியே போய் புகழ்ந்து பேசுனீங்க அப்படின்னா மட்டும் உள்ள வாங்க, என்ன குப்பை நடந்தாலும் பரவாயில்ல, என்ன காமெடி நடந்தாலும் பரவாயில்ல, வெளியே சொல்லக்கூடாது, ரெடியா இருந்தா
உள்ள வாங்க, நீங்க தான் முதல் சேனல்ங்கிறத எக்ஸ்க்ளூசிவா நாங்க கொடுக்குறோம். அதுதான் பண்ணி அவ்வளவு ஒரு ஹை ப்ரொஃபஷனல் ஒரு சேனல் வந்து எப்படி இவ்வளவு இறங்கி போய் சொன்ன எல்லா டிமாண்டுக்கும் அத சொல்றேன். அதாவது நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் இப்போ விஜய் வந்து அவ்வளவு ஈஸியா பார்க்க முடியாத ஒரு நபர், விஜய் வந்து அவ்வளவு பார்க்க முடியாத நபர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏன் வச்சுட்டே இருக்கு. இப்போ ஒண்ணு இல்லைங்க, இப்ப ரஜினிகாந்த் வந்து பெருசா டிவி சேனல்ஸ்ல பேட்டி கொடுக்கும், கமல் கொடுப்பாரு. ரஜினிகாந்த் வந்து எனக்கு டிடில ஒரு வாட்டி பேட்டி கொடுத்தாரு. அதுக்கு பிறகு பெருசா ரஜினி வந்து அவ்வளவு ஈஸியா பார்க்க முடியாதுன்னு ஒரு பிம்பத்தை வச்சுட்டே இருந்தார். அவ்வளவு ஈஸியா பார்த்தவே முடியாது, அதை உடைக்கவே முடியாதுங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தான் வராரு விஜய். நீங்க ரொம்ப அவர் அணுகவே முடியாது, பார்க்கவே முடியாது, அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அது வந்து ஒரு என்டிடிவி. ஏன்னா இங்க இருக்கிறவங்க விஜய் பத்தி ஒரு சின்ன நியூஸ் வந்து உடனே பாக்குறதுக்கு நிறைய பேர் பாக்குறாங்க. ஆனா அவங்க என்ன தப்பா நினைச்சுக்கிறாங்க, ஆதவர்ஜுனா போன்றவர்கள் நீங்க வந்து அதை ட்ரோல் கண்டென்ட்டா பாக்குறானா, சீரியஸ் கண்டென்ட்டா பாக்குறானா, விஜய் வச்சு எனக்கு எத்தனை வீடியோ போடலாம், விஜய் வச்சு எவ்வளவு ஃபன் பண்ணலாம்னு பாக்குறாங்களா அப்படிங்கிறது ஆதவர்ஜுனாக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அதுல கமெண்ட்ஸ் எல்லாம் தயவு செய்து ஆதவர்ஜுனா படிக்கணும். எங்க தலைவர் பேசினா 5 கோடி பேர் பாக்குறாங்க, 5 கோடி பேர் பார்த்தாங்கன்னா எத்தனை லட்சக்கணக்கான பேர் கேவலமா கமெண்ட்ஸ் எழுதுக்கான்னு போய் படிப்பு தம்பி தான் நம்ம சொல்லணும். நல்ல கண்டென்ட்யா நீங்க வந்தீங்கனாலே எங்களுக்கு பயங்கர குஷியா இருக்குன்னு சில சேனல்ஸ் எல்லாம் பூந்து விளையாடுறாங்க. ட்ரோல் கண்டென்ட்டா தான் பெரும்பாலும் பாக்குறேன். ஈவன் இந்த விஷயம் வந்து அவங்க டிவிக்கே ஃபேன்ஸ்க்கே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா தான் இருந்துச்சு. மற்ற லீடர்ஸ்லாம் வந்து கான்க்ளேவ் அட்டன் பண்ணும்போது நீங்க ஏன் அட்டன் பண்ணல, அது எங்களுக்கு ஒரு பிரஸ்டீஜியஸ் மூமெண்டா இருந்திருக்கும், அதை ஏன் மிஸ் பண்றீங்க அப்படிங்கிறாங்க. சாதாரண ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு கேள்வி கேட்டாருனாலே அவருக்கு தெரியாது. திடீர்னு அவர்கிட்ட வந்து இப்பொழுது பிரதமராக இருப்பவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தலையை சொறிவாரு. அவர்கிட்ட போய் கான்க்ளேவ்ல உட்கார வச்சு விஜய் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இதெல்லாம் சாத்தியமா, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. விஜய் ஓடிடுவார், அதோட அரசியலுக்கு முழுக்க. விஜய் சொன்னாருங்க, ஐயனாதன் ஏட்ட என்ன சொன்னாரு, ஐயோ சார் என்னைக்குமே நான் பார்க்க மாட்டேன் சார், ரிப்போர்ட்டர்ஸ் என்னைக்குமே பார்க்க மாட்டேன் சார், நம்மள ஏதாவது கோத்து விட்டுருவாங்க சார், இழுத்து விட்டுருவாங்க சார். நீங்க அவரோட சினிமா கேரியர்லயே பாருங்க, சினிமா கேரியர்ல விஜய் ரிப்போர்ட்டர்ஸை சந்திச்சு எப்ப பேட்டி கொடுத்தார், நீங்க அந்த டிமானிட்டேஷன் போது நின்று வெளியே பேட்டி கொடுத்திருப்பார். அதை தாண்டி எல்லா பேட்டிகளும் எஸ்ஏசி கூட இருந்து அவர் பேட்டி கொடுப்பார், விஜய் உட்கார்ந்து இருப்பார். இது இல்லாம பிரபுதேவாவோட பேட்டி கொடுத்திருப்பார், ஓ அப்படின்னு கத்திருப்பார். ஏன் கத்துறான்னு அவருக்கே தெரியாது, எல்லாம் என்னாச்சு இருக்கு அப்படின்னு மாதிரி முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அது ஒரு பேட்டி இருக்கு. அதை தாண்டி விஜய் வந்து ஒரு பேட்டியை அவரா கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா இல்லை, கொடுத்ததே கிடையாது. லைவா என்னைக்காவது விஜய் எங்கேயாவது பேசியிருக்காரா, லைவா ஓகே அப்படிங்கிற பேசியிருக்காரா? நீங்க வந்து அதாவது பேட்டி பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் சொல்றேன், இல்ல. அவருக்கு அதான் சிக்கல், லைவ்ல போயிருச்சு நம்ம தான் சிக்கிக்குவோம் அப்படிங்கிற சிக்கல் அவர்கிட்ட இருக்கு. சோ அவருக்கு ஒரு பெரிய பயம், ரிப்போர்ட்டர்ஸ் பத்திரிகையில பெரிய பயம் அவருக்கு. இல்ல அட்லீஸ்ட் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜேர்னலிஸ்டா ரொம்ப கொஸ்டின் வாங்கிட்டுலாம் கூட இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அந்த மாதிரியாவது ஏதாவது ஒரு பிராக்டிஸா பண்ண ட்ரை பண்ணலாம் கொஞ்சம். சார் எழுதி கொடுக்குறீங்க 10 கேள்வி, நதிநீர் சிக்கலுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, கனிமவள கொள்ளைக்கு என்ன பண்ண போறீங்க, பூரண மதுவிலக்கு குறித்த உங்களோட பார்வை என்ன, இப்படின்னு சில கேள்விகள்லாம் கேட்குறீங்க. அதற்கு ஜான் அதை வாங்குறாரு. ஜான் என்ன பண்ணுவாரு, ஐயோ 10 கேள்விக்கு 10 எக்ஸ்பர்ட் நான் போடுமே, 10 பேர்ட்ட நான் கேள்வி கேட்கணுமே அது யோசிப்பார். ஸோ அந்த கேள்விக்கு பதில் சொல்ல போறே ஜான் வந்து இப்போ மதுவிலக்கு பத்தி நான் அவர்கிட்ட பேசணும், கனிமவள கொள்ளையா அதை இவர்கிட்ட பேசணும், இது இவர்கிட்ட பேசணும், இதெல்லாம் அவர் ஏன் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. நீ பாட்டி கேள்வி கேட்டுட்டு போயிருவீங்க அப்படிங்கிற பயம் அவருக்கும் இருக்கிறது. அதனால அதெல்லாம் என்னைக்குமே நடக்காது. அதனால இதெல்லாம் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டாங்க ஏற்கனவே. டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்துலாம் ட்ரை பண்ணாங்க, நாங்க கொஸ்டின்ஸ் போட்டு அனுப்புறோம் சார், தயவுசெய்து அதுக்காக ஆன்சர் பண்ணுங்க சொல்லி சொன்னாங்க. விஜய் தெளிவா அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. விகடன் அவர் வந்து பேட்டி எல்லாம் வரப்போகுது, சுயசரிதை எல்லாம் வரப்போகுது என்னமோ சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு நிறைய வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதுலயே ஒண்ணு வரலையே, பேட்டி எல்லாம் வரலையே. அம்பேத்கர் விழாலாம் பார்த்தோம் இல்லையா, அதுலயே ஒண்ணு வரலையே. ஏன் வரல? ஏன் முன்னாடி வந்து விஜய்க்கு ராசியான ஒருத்தர் வேலை பார்த்துட்டு தான் இப்ப இல்லாம போயிட்டாரா, எனக்கு தெரியலையே. அப்போ எங்கேயுமே அவருக்கு வந்து இந்த பத்திரிகையில் பேசுவதில் அவருக்கு துளி கூட உடன்பாடு இல்லை. அது ஜென்மத்திலும் நடக்காது. சூரியன் மேற்கில் உதித்தாலும் உதிக்கும், விஜய்கிட்ட இருந்து பேட்டி வராதுன்னு வராது, உண்மை அதுதான். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவா பேசுனீங்க, நன்றி.